பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் எடுத்துக்கொண்ட நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆயத்தம் அப்படின்னா நம்ம இப்போ எங்கேயாவது கிளம்பும் போதே ஃபஸ்ட் நாளே எல்லா விதமான பொருட்களையும் எடுத்து முதலே சேகரிச்சுக்குவோம். இப்போ எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் எல்லாம் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புவோம். அதுக்கு பேர் தான் ஆயத்தம். ஆயத்தம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆயத்தம் அப்படிங்கிறது வாக்கு தத்தம். நம்ம ஒரு ஜெபத்தில் போய் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம், அது தாங்க இது தாங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கேட்போம். ஆனால் வாக்குத்தத்த வசனங்களை சொல்லும் போது ஆண்டவருடைய இருதயம் மகிழும். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, ஆயத்தம் அப்படிங்கிறது இரத்தத்தின் வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மூடி நமக்கு என்ன தரும், விடுதலை தரும். இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்ல என்ன ஆகும், ஒரு புது விதமான வல்லமை நமக்குள்ளே கடந்து வரும். அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அடுத்த ஆயத்தம் அப்படிங்கிறது அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஜெபம், ஆயத்தம் அப்படிங்கிறது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பேச போகிறோம், என்ன கேட்க போகிறோம்னு சொல்லி என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நீண்ட நேரம் அவரோடு நம்ம உறவாடும் போது கர்த்தர் நமக்கு எல்லா விதமான தடைகளையும் நீக்கி எல்லா விதமான பொருளாதார தேவைகள் என்னவோ ஒவ்வொரு நாளும் நமக்குரிய பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு தாம கட்டளையிடுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாய் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது ஜெயம் யாரால வரும், ஒரு மனுஷராலேயோ, ஒரு தேவைகள் நிறைந்த உலகத்தில் வாழும்போது ஜெயங்கிறது யாரால் வரும் அப்படின்னா கர்த்தரால் மாத்திரம்தான் வரும். எந்த மனுஷர் மூலமாகவோ எந்த ஒரு தீய சக்திகள் எதுவுமே கிடையாது. கர்த்தரால் மாத்திரம்தான் வரும்.